மரத்துண்டு வெட்டி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே மரம் இல்லைங்க, பார்க்குறதுக்கு பெரிய பெரிய புளியங்கட்டை மாதிரி கிடக்குதுங்க. அந்த கறிக்கடையில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடக்குது. ஆனால் எல்லாம் கல்லை மாதிரி போய் கிடக்குதுங்க. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வரலாற்றை பற்றி பேசும்பொழுது ஒரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டு அவ்வளவு பழமையான இடங்களை பற்றி நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் இன்னமும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத நாம் கவனிக்க மறந்துட்டோம், பார்க்க மறந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற விஷயம் இந்த வீடியோவில் இருக்குங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அப்படின்ற ஒரு ஊருக்கு தாங்க போய்கிட்டு இருக்கேன். இந்த ஊரானது விழுப்புரம், திண்டிவனம், புதுச்சேரி இந்த 3 ஊர்களுக்கும் மத்தியில தாங்க இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் போய்கிட்டு இருக்க வழி பார்த்தீங்கன்னா மதகடிப்பட்டில இருந்து திருக்கனூர், திருமங்கலம், திருவக்கரை இந்த வழியாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் வந்து திருக்கனூர் மெயின் ரோடு. இதை தாண்டி நேராக போனோம் அப்படின்னா அந்த திருவக்கரை என்ற அந்த ஊர் வரும். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், திருவக்கரையில் பிரசித்தி பெற்ற வக்ரகாளியம்மன் கோவில் இருக்கு. ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேர் போன கோவில். இந்த ஊர்ல தாங்க இந்த இன்னொரு விஷயம், 2 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்மர பூங்கா இங்க இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த கோவில் பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த ஊருக்கு நீங்கள் காரில் வரலாம், பஸ்ஸில் வரலாம். பஸ்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. விழுப்புரத்துலேருந்து, திண்டிவனத்துலேருந்து, புதுச்சேரியிலேருந்து நீங்கள் இந்த 3 ஊர்களில் இருந்தும் நீங்கள் பஸ்ஸில் இந்த ஊருக்கு வரலாம். பைக்கில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா இந்த ஊரில் நிறைய கல் குவாரிகள் வந்து அதிகம்ன்றதுனால நிறைய லாரிகள் வந்து போக்குவரத்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வரும்போது ஜாக்கிரதையாக வாங்க. இப்போ நாம திருவக்கரை ஊருக்கிட்ட வந்துட்டோங்க. இதுதாங்க வராக ஆறுன்னு சொல்லப்படுற சங்கராபரணி ஆறு. ரொம்ப 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 பழமையான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆறு. இந்த ஆறும் கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓடி இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம போற இடத்துக்கு போனீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழமையான இந்த ஆறு. இந்த ஆற்றை தாண்டினது தாங்க அந்த திருவக்கரை ஊர் வரும். இப்போ நீங்கள் இந்த பாலத்தில் போய்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இந்த பாலத்தை இறங்கின உடனே அந்த ரைட் சைடில் உங்களுக்கு அந்த இடம் தெரியும். கல்மர பூங்காவினுடைய அந்த ஒரு சின்ன ஒரு மலைக்குன்று தெரியும். திருவக்கரை வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே ரைட் எடுத்தோம்னா இங்கே தான் பக்கத்தில் இருக்க அந்த கல்மர பூங்கா. கோவிலுக்குன்னா நம்ம நேராக போகணும்னு நினைக்கிறேன். அதை தெரிந்து பாருங்கள், கோவிலினுடைய ராஜகோபுரம். ஸோ இதுக்கு நேராக போனோம்னா அந்த காளியம்மன் கோவில். இப்போ நாம் போக வேண்டியது இந்த பக்கம், இந்த ரைட் சைடு இப்போ போனோம் அப்படின்னா அந்த கல்மர பூங்காவுக்கு போகலாம். இங்கே வந்ததுமே இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கல்மர பூங்கா அப்படின்னு. ஸோ இதில் நம்ம ரைட் எடுக்கணும். அந்த பாலம் ஏறி இறங்குனதுமே உங்களுக்கு கொஞ்சம் தூரம் வந்ததுமே அந்த ரைட்டில் ஒரு கட் ஆகும். அந்த இடத்த அந்த வழியாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பக்கம் தாங்க அந்த பூங்கா இருக்கிற இடம். ஸோ கார் கூட போகலான்னு நினைக்கிறேன். ரோடு நல்லாவே இருக்குது. கிட்ட வந்தாச்சு. இந்த காம்பவுண்டு தான் நினைக்கிறேன் இந்த பார்க் இருக்கிற இடம். ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்குங்க அந்த இடமே. தேசிய கல்மர பூங்கா. ஸோ இந்த இடமே வந்து ரொம்ப தனிமையாக இருக்குது. எதுவுமே ஊர் இல்லை பக்கத்தில். இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்திய புவியியல் ஆய்வுத்துறை சுமார் 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் இருந்த காடுகளிலிருந்து ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோடு கூழாங்கற்களோடு சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகளில் படிந்தன. காலப்போக்கில் மென்மேலும் மணற்படிவங்கள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மையை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல் மரங்களாக மாறின. கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுங்களாங்க
இங்கே இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 247 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளே வந்ததுமே இங்கே வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள், நல்லா பறந்து விரிந்து ஏகப்பட்ட விழுதுகளோடு எவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்குது. ஸோ நம்ம போக வேண்டிய வழி இதுதான். இது இருக்குது பாருங்கள், இது எல்லாமே அந்த மாதிரியான கல் தாங்க. இது எல்லாமே கல் மரம் தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மரம் மாதிரியே இருக்கா. இங்கே பாருங்கள், மரத்தினுடைய டெக்ஸ்சர் தான் அது. அப்படியே பார்க்குறதுக்கு மரமே அப்படியே கல்லாக மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே பாருங்கள் கல் மாதிரி இருக்குது, கல்லாகவே மாதிரி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. மரத்துண்டு வெட்டி போட்டு வச்சுருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே மரம் இல்லைங்க. அங்கே பாருங்கள் மரத்தில் இருக்கும் இல்லைங்களா, ஒரு மாதிரி அந்த ஒரு முகடு இருக்கும், அந்த கிளை வெட்டின மாதிரியான ஒரு முகடு, அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அந்த மரத்தை வெட்டின மாதிரியான ஒரு முகடு இருக்குது. ஆனால் அது வந்து மரம் இல்லைங்க, இது இப்போ பாறை மாதிரியே இருக்குது. பாறை தான், இது எல்லாமே பாறையாக மாதிரி இருக்குது. இங்கேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளாங்க. 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரங்கள்லாம் தண்ணியில் அடித்து வரப்பட்டு இந்த மண்ணோடு மண்ணாக சேர்ந்து அது அடியில் அந்த மாதிரியான ஒரு இங்கேயே வந்து பார்த்து போட்டிருக்காங்க, எந்தெந்த வழியில் போய் பார்க்கணும், எங்கெங்கெல்லாம் அந்த கல்மரம் இருக்குது அப்படின்றதுக்கு. இங்கே பாருங்கள், அதையே ஒரு வழி போட்டிருக்காங்க. அது வழியை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகலாம். எங்கெங்கெல்லாம் அந்த கல் படிமங்கள் இருக்குது அப்படின்றத இங்கேயே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன ஒரு பாத்தும் போட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பெரிய நீளமான ஒரு மரம். மரத்தை அப்படியே வெட்டினா எப்படி இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ எல்லாமே பாருங்களேன், அப்படியே பெரிய பாறையாகவே மாறிடுச்சுங்க. ஸோ இந்த மரத்துக்கும் அங்கே இருக்கிற மரத்துக்கும் வித்தியாசமே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெரிய மரம் கீழே அப்படியே மண்ணில் புதஞ்சு கிடந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அது தெரியுது பாருங்கள், அந்த சங்கராபரணி ஆறு அவங்க அந்த கல்வெட்டில் எழுதி வச்சது மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ஆற்றுல அடித்து வரப்பட்ட மரம் இங்கே படிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம்னு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ wood fossil preserved in natural settings in கடலூர், sandstone of மயோபாலிசன்ஸ் போட்டிருக்காங்க. ஏஜ் வந்து 20 மில்லியன் இயர்ஸ். அப்பா 20 மில்லியன் இயர்ஸ்ன்னு அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க. 2 கோடி ஆண்டுங்க இந்த மரத்தினுடைய லைஃப் டைம். ஒரு மரத்தை வெட்டி மண்ணு கீழே புதைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது அப்படியே அந்த இடத்துல அப்படியே இந்த மண்ணில் புதைஞ்சிருந்ததை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே அது அந்த அமைப்போடவே அந்த இடத்துல காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மரத்தினுடைய இந்த அமைப்பில் அந்த உள்ளார அந்த வைரம் பாஞ்சிருக்கும் இல்லைங்களா, மரத்தினுடைய அந்த சர்க்கிள் ஷேப் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த சர்க்கிள். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க நல்லாவே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்தில் ஒரு மரத்தை துண்டு பண்ணால் அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு உள்ள அந்த வைரம் பாஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த அமைப்பு அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது ஒன்று மரம் அப்படின்னா, என்ன இது ஒன்று மரம் இல்லை, இது கல்லை மாதிரி பெரிய பாறையாக அங்கே நிற்கிது. ஸோ நல்லாவே தெரியுது இது நல்ல பெரிய மரத்தினுடைய துண்டு தான் இந்த மாதிரி மாறி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதே பாருங்கள், அந்த மரம் வந்து மரத்தில் துளை இருக்கும் இல்லைங்களா ஒரு சில இடத்துல, அது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த மரத்தை வந்து இது பண்ண வரும் இல்லைங்களா, அந்த தூள் மரத்தூள் அந்த மாதிரி வருது. ஆனால் இது எல்லாமே மரமாக இல்லைங்க, மரத்தூளாக இல்லை, கல் மண்ணாக வருது அப்படி. ஸோ அந்த மரத்தில் இருக்க அதே மாதிரியான டெக்ஸ்சர் அமைப்பு இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எல்லாமே மரத்தூளாக இல்லாமல் இதில் நல்லாவே தெரியுது பாருங்கள், அந்த மரத்தினுடைய கலர் கொண்டு அப்படியே இருக்குங்க. இதில்
ஆனால் எல்லாமே கல்லாக மாறி இருக்குது. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மரத்துண்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது மரமாக இல்லைங்க, உடையும் போது அப்படியே மண்ணாக பிரியுது. இதுதான் அங்கே நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மரக்கட்டை உடஞ்சி போய் கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் தட்டுனா உங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே அப்படியே பாறையாக மாறி இருக்குங்க இந்த இடம். ஸோ உண்மையிலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த இடம் பார்க்கும்பொழுது. பெரிய மரம் இது, பார்க்குறதுக்கு பெரிய பெரிய புளியங்கட்டை மாதிரி கிடக்குதுங்க. அந்த கறிக்கடையில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கிடக்குது. ஆனால் எல்லாம் கல்லாக மாறி போய் கிடக்குதுங்க. வேறு எங்கெங்கண்ணா இருக்குது அங்கே பார்க்குற இடம்? இது இது மட்டும் தானுங்களா? எங்கே எங்கண்ணா? அந்த ஸ்டேட்டை பூரா அந்த கட்டிங் ஒன்று மெயின் ரோட்டில் போகணும். அவங்க கட்டிங் பெரிய ரைட் சைட்லேயே போய் இருந்தாக்கா அங்கே தான் நல்லா இருக்கும். இல்லை இப்போ இங்கே வந்து கல்மரம் இருக்குது மட்டும்தான். இது மட்டும் தானுங்களா இல்லை வேறு எங்கேயாவது இருக்குங்க? இல்லை, இது இந்த ஒரு இடம் தானுங்களா? இதே அது மட்டும்தான். அவ்வளோதானுங்களா? ஓகே. ஸோ இது மட்டும் தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணோட புதஞ்சி அப்படியே இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய மரம், மண்ணோட அந்த மரத்தினுடைய டெக்ஸ்சர் அப்படியே தெரியுது. இன்னும் இது உள்ளே அப்படியே இப்போ பதிஞ்சு இருக்குது. அது மேலே மணல் மூடி பெரிய பாறைகள்னு அது மேலே கிடக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ரியலாக ஒரு மரம் அப்படியே இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த இடம் அப்படியே ஒரு மரத்துண்டு, பார்க்குறதுக்கு ஒரு மரத்துண்டு அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா தெரியுதுங்க இந்த இடம். இது நல்லா மரம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் மரமே இல்லது. தெரியுதுங்களா? இதுதான் கல்மரம். ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இது. ஆனால் இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலது மட்டும்தான் அங்கே வந்து கண்டுபிடிச்சி மேலே தெரிகிற மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் மேபி இந்த ஒரு சிறு மலை மாதிரி இருக்குது, ஒரு இதுக்குள்ளார தோண்டனா அப்புறம் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஒரு சில அந்த கல்மரங்களை மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய குன்று மாதிரி இருக்குது, ஒரு மலைக்குன்று மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட மரங்களை இந்த இடத்துல குவிச்சு வச்சுருக்காங்க. ஏகப்பட்டது இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே இருக்க குறிப்பின்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல பெரிய நீர்நிலை இருந்திருக்கு. அது ஆறாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பெரிய காடுகளில் இருந்து இந்த மாதிரியான மரங்கள் அடித்து வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 மீட்டர் நீளத்துலையும் 1.5 மீட்டர் சுற்றளவுலையும் இருக்க மரங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு பெரிய மரங்களை அடித்து வர அளவுக்கு எந்த அளவுக்கு பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடித்து வரப்பட்ட மரங்கள்லாம் நீரில் மூழ்கி அது மேலே அடுக்கடுக்காக மணல் படிந்து இந்த மர செல்களில் அந்த சிலிக்கா அப்படின்ற மண் ஊடுருவி கல்லாக மாறி இருக்கு. அதே போல் இந்த மரத்தினுடைய வயது வந்து எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மரத்தில் இருக்கு இல்லைங்களா, நடுவில் இருக்க அந்த வளையம், அந்த வளையங்களை வச்சு தான் இந்த மரத்தினுடைய வயது கிட்டத்தட்ட 2 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய மரம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்தை இப்போதைக்கு வந்து நம்ம இந்திய புவியியல் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்பட்டு ஒரு பூங்காவாக இந்த இடத்துல பராமரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமும் வசூலிக்கப்படலைங்க, யார் வேணாலும் வரலாம். இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே அந்த அளவுக்கு மக்கள் வர்றது இப்போ இல்லைங்க. ஸோ ஒரு சுருப்பமான பேர் தான் வந்திருக்காங்க. அதுவும் நிறைய காதலர்கள் வந்து இங்கே இருக்கிறத நான் வந்து பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. பொதுவான மக்கள் பழமையான இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இங்கே நான் வரும்பொழுது யாரும் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு பெருமையான இடம் மறக்கடிக்கப்பட்டிருக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போங்க. இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது நாம் ஒரு 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு அதிசயத்தோடு நாம் வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளை வந்து ரொம்ப பெருமைப்பட வைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க இந்த திருவக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க இந்த கல்மர பூங்காவை ஒரு தடவை வந்து பாருங்கள். இதே மாதிரி தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்திலையும் ஒரு இடத்துல இருக்குன்றது மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக பஸ்ஸில் வரலாம். பஸ் டைமிங் இல்லை பஸ் ரூட் பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம் அப்படின்னு. ஸோ சென்டரில் ஒரே ஒரு ஆலமரம், பழமையான மரம் இருந்திருக்கு. அது வந்து பாருங்கள், அது வந்து கிட்டத்தட்ட இப்போ பட்டு போகிற கண்டிஷனில் இருக்கு. ஆனால் பட்டு போகலை. அதிலிருந்து கிளைகள் உருவாகி அதனுடைய விழுதுகள் தான் இப்போ அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. ஸோ எவ்வளோ பெருசு பாருங்கள் இந்த ஆலமரம்.
இதுவும் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரியல இது பார்க்குறதுக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சொன்ன மாதிரியே பாருங்கள் 300 வருடங்களாங்க. 300 வருடத்திற்கு மேலே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐயனார் கோவில் இருக்குது, சின்ன கோவில். ஸோ இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு ஐயனார் கோவில் வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு இடங்க அது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாள் நல்லா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இடம். வரீங்க அப்படின்னா பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறதுக்கு எதுவும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். கொஞ்சம் நிழலில் இயற்கையாக அமைதியான ஒரு இடத்துல ஸோ ஒரு நாளை வந்து கழிச்சிட்டு போன மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். முடிஞ்சால் நான் வந்து திருவக்கரை வெக்காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதையும் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் போடுறேன்.